மிஸ்டர் அடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அதாவது நீங்க எதுக்காகவும் நீங்க பயப்பட வேண்டாம் அன்பர்களே. இந்த சுகர் நோயாளிகள்லாம் சுகர் நோயாளிகள் நிறைய பேர் யூரின்ல நுர வந்துட்டாலே அது ஒரு பெரிய தவறா நினைச்சு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யூரின்ல வெள்ளை கலந்து வரக்கூடாது, அதாவது உங்களுடைய விந்து கலந்து வரக்கூடாது. சில பெண்களுக்கு வெள்ளை கலந்து வரும், இதுதான் வரக்கூடாது. யூரின்ல நுர வந்தாதான் நீங்க ஆரோக்கியமா இருப்பதாக பொருள். இந்த விஷயம் ரொம்ப பேத்துக்கு தெரிய மாட்டுது. சின்ன குழந்தை யூரின் போனா கூட நுர வரும். நுர வரலன்னு சொன்னா வேஸ்ட். அந்த 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 உடம்புல நீர்த்தன்மை, அதாவது நீருக்கு, அதாவது என்ன சொல்றது, மினரல் கம்மியாக இருப்பதாக பொருள். இதை வச்சு எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கு. அதாவது எல்லாமே பயந்துக்கிட்டு, அது யாரு இந்த புதிய தகவலை வெளியிடுறாங்க என்னன்னு தெரியல. இயற்கையாகவே சிறுநீரகத்தை வேகம் ஒண்ணு வேண்டாங்க. சாதாரண தண்ணி எடுத்து வேகமா விடுங்க, நுர வருமா வராதா? சாதாரண தண்ணியை நீங்க வேகமா விட்டீங்கன்னா நுர வருமா வராது? ஒரு தண்ணி இப்படி ஆத்திரடி நுர வருமா வராது? அதானங்க இயற்கை தண்ணி. நுர வந்தா தானங்க, அதாங்க நேச்சரு. சராசரி தண்ணியிலேயே நுர வரும். நீங்க மினரல் வாட்டர்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களே, மிக சுத்தமான தண்ணீர்னு, அந்த தண்ணி ஆத்துங்க. ஒரு நிமிஷம் அந்த நுர நிக்குமா நிக்காதா? முட்டை போகுதுல்ல, அவ்வளவு பாஸ்டா அவ்வளவு வேகமா உள்ள இருந்து பீச்சி அடிக்கக்கூடிய உங்களுடைய சிறுநீரகத்தில் வேகமா போய் விழும்போது நுர வருமா வராதா? இது யாருங்க புதிய புதிய கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சு? அது ஒரு விஷயம், ஒரு நியாயம் இருக்கு. என்ன தெரியுமா? வெள்ளைப்படுதான்னு பார்க்கணும். அது எப்படின்னு அந்த சுண்ணாம்பு தண்ணி மாதிரி அப்படி வரும். இது மாதிரி வரக்கூடாது. ஆண்களுக்கும் வரும். அப்ப விந்து உடையுதுன்னு அர்த்தம். பெண்களுக்கு வந்தா வெள்ளைப்படுது, சோனித நீர் கட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. பெண் ஆரோக்கியத்தன்மை பெண்கள் இழந்து விட்டார்கள், சூடு அதிகரித்து விட்டது. ஆண்களுக்கு அதே நிலைதான். ஆண்மைத்தன்மை குறைந்து விட்டது, விந்து உடைந்து விட்டது, அதை வெள்ளப்படுது. இந்த வெள்ளை வெட்ட வரக்கூடாது. இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இந்த அது வருது இது வரலாம் நீங்க பார்க்கக்கூடாது. அந்த அதாவது ஒண்ணுக்கு அடிச்சோன்னா நுர வருது அப்படின்னு பார்க்கக்கூடாது. எரிச்சல் நமைச்சல் உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க, புரியுதா? அதுக்கு தான் இப்ப அந்த மாதிரி தன்மையெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஒரு டம்ளர் மோர், ஒரு 1/4 பங்கு எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சம் சீரகப்பொடி மிக்ஸ் பண்ணி, பருத்த சீரகப்பொடி மிக்ஸ் பண்ணி, அதுல வெந்தயத்தூள் கொஞ்சம், சுகர் கம்ப்ளைண்ட்காரங்க வெந்தயத்தூள் கண்டிப்பா போடணும், போட்டு ஆத்தி அப்படி குடிச்சு பாருங்க. 3 ரவுண்டு குடிங்க. எரிச்சல் திரிச்சல் எல்லாம் ஓடிப்பு. சரியா? அதே மாதிரி நான் முன்னே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்லிடுறேன், கிட்னி சம்பந்தமா யூரின் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. முக்கியமா நீங்க எடுத்துக்கிறது சீரகத்தூள், வறுத்த சீரகப்பொடி, 2 வெத்தலை, எருக்கம் பூ 2, வெறும் வயிற்றுல காலையில மென்னறணும். 8 நாட்கள் மென்றணும். 9ஆவது நாளோட விட்டுருங்க. அதை வெந்நீர் அதை நல்லா மென்னு காலைல வெறுத்து தின்னுட்டு வெந்நீரை ஒரு 2 கிளாஸ் குடிச்சிருங்க. ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிருங்க. 9 நாள் குடிச்சிட்டு விட்டுருங்க. அப்படி இருக்கும். கிட்னி எல்லாம் அப்படி புதுசாயிரும். அப்படி வண்டி சர்வீஸ் சுட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அதுல உள்ள பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். அதாவது செயலிழந்த கிட்னி கூட செயல்பட ஆரம்பிச்சிடும். மஞ்சக்காமலா இருந்தா ஓடி போயிடும். அந்த மாதிரி எல்லாம் பல வேலைகள் அது செய்யும். இவ்வளவுதான் விஷயம். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.